Good morning and welcome to Sims Hospital வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல பீடியாட்ரிஷியன் டாக்டர் மது புருஷோத்தமன் அண்ட் பிரபல பீடியாட்ரிக் சர்ஜன் டாக்டர் சிவசங்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர்ஸ். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம மழை காலங்களில் ஏற்படக்கூடிய பொதுவாக குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மது சார் நீங்கள் தான் சொல்லணும். ஸோ என்னென்ன மாதிரி நோய்கள்லாம் இப்போ இந்த மழைக்காலம் வெள்ளம்லாம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ சேஃபாக இருக்கீங்களா? இப்போ வெள்ளம்லாம் போயிடுச்சு அவங்க வீட்டில்? We are fine. We are fine. Safe and sound. Okay, fine. Yeah. So coming back to the topic. So என்னென்ன மாதிரி நோய்கள்லாம் இப்போ இந்த சீசன்ல வந்திருக்கு இப்போ? ஸோ இப்போ இந்த மழைக்காலம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய பார்க்குறது இன்னும் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வாந்தி, வயிற்றுப்போக்கு, ஜுரம். ஓகே. இது முதல்ல இப்போ நம்ம சென்னையில் முதல்ல ஒரு பெரிய மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2-3 days ஒரு இடைவெளி இருந்தது. அப்போதான் குழந்தைங்கலாம் ஸ்கூல்லாம் திரும்ப ரீஓப்பன் பண்ணாங்க, குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் திரும்ப திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, பெரிய வெள்ளம் வந்துருச்சு. ஸோ இந்த வயிற்றுப்போக்கு வாந்தி முதல்ல மழை ஆரம்பிச்சது பாருங்க, அப்போயே ஆரம்பிச்சாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இட் இஸ் பின் கம்மிங், இன்னும் வந்துட்டு இருக்கு. ஸோ டிப்பிக்கலாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா, முதல்ல வயிற்றுப்போக்கு, அதாவது தொடர்ந்து ஒரு நாளைக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 15 வாட்டி 20 வாட்டி ரொம்ப தண்ணி மாதிரி வயிற்றுப்போக்கு இருக்கும், வாந்தி இருக்கும், அப்புறம் லேசாக ஜுரம் இருக்கும். ஸோ இது பெரியவங்களுக்கு பாதிப்பு, பெரியவங்களும் நிறைய பேர் வராங்க, பெரியவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறோம். பட் அட் த சேம் டைம் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுடைய பாடி கான்டென்ட் ஆஃப் வாட்டர் ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு அடல்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 24 hours 48 hours தாங்கலாம் இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது. பட் குழந்தைங்க தாங்க முடியாது. ரொம்ப சீக்கிரத்தில் நீர் சத்தெல்லாம் வெளியேறி டீஹைட்ரேஷன் ஆகிடுது. ஸோ இது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். டீஹைட்ரேஷன் கேன் பி அ கில்லர். You can lose lots of lives all over the world every year because of dehydration. இந்த dehydration, அதாவது நீர் சத்து குறைபாடு, இது எடுத்துட்டிங்கன்னா அது ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி சிம்பிள். வாய் வழியே அதெல்லாம் கொடுக்க முடிஞ்சதுன்னா ஓஆர்எஸ், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுற ஓஆர்எஸ் பேக்கெட். இப்போ வாய் வழியே சாப்பிட முடியல, அந்த குழந்தை வாந்தி எடுத்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஐவி மூலியமாக நம்ம நீர் ஏற்றலாம். ஸோ இவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட்டு. பட் இந்த ட்ரீட்மெண்ட் சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம தக்க சமயத்தில் நம்ம கொடுக்கலினா, if there is no timely and prompt intervention, we can lose a life. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து வயிற்றுப்போக்கு வாந்தி இருக்க குழந்தைங்கள நாங்கள் அட்மிட் பண்ணிடுறோம், ஐவி ஃப்ளூட்ஸ் ஏற்றுறோம். 3 days 4 days இந்த ஐவி ஃப்ளூட்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 3rd 4th day they get better and they go home. And so this has been what we've been getting a lot during this flood season. பட் இது இல்லாமல் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மழை காலங்களில், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, போன வருஷம் பார்த்தீங்கன்னா all the way up to March we had a lot of flu cases. இந்த தடவை அவ்வளோ ஃப்ளூ கேசஸ் இது வரைக்கும் நம்ம பார்க்கல. வரலாம், ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் ஃப்ளூ கேசஸ் கம்மியாக தான் இருந்திருக்கு. பட் இதுக்கு முந்தி மழை நம்ம சென்னையில் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி ஒரு 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் போட்டு பாடாப்படுத்தின ஒரு நோய் என்னென்னா டெங்கு ஃபீவர். ஏகப்பட்ட டெங்கு ஃபீவர். ஒரு 2 months 3 months ஹாஸ்பிட்டல்ஸில் பெட்ஸ் எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு. இப்போ நோயாளிகளில் அட்மிட் பண்ணுறதுக்கு பெட் எல்லாம் போயிடுச்சு நிறைய ஹாஸ்பிட்டலில் சென்னையில். ஸோ டெங்கு வாஸ் a big problem before the start of the flood season. And after the rain started, then it was gastroenteritis, which is வாந்தி, வயிற்றுப்போக்கு, ஜுரம். ஓகே. ஸோ இப்போ இந்த வாந்தி வயிற்றுப்போக்கு, ஜுரம் இதெல்லாம் பேரண்ட்ஸ் வீட்டில் கண்ட்ரோல் பண்ணணும், இதெல்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னா ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கணும்? ஸோ இதில் முக்கியமான ப்ரிவென்ஷன் என்னென்னா சுத்தமான பழக்க வழக்கங்கள். எப்பவுமே கை கழுவிட்டு சோப் அண்ட் வாட்டர் செவரல் டைம்ஸ் a day, அது கணக்கே கிடையாது. நம்ம கையை சுத்தமான, ஹேண்ட் இஸ் a biggest vector for disease. கை மூலியமாக தான் அத்தனை கிருமிகளும் பரவுது. ஸோ கையை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா, எஸ்பெஷலி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கை கழுவிட்டு எந்த பண்டு இருந்தாலும் எந்த ஆகாரம் இருந்தாலும் சாப்பிட்டோம்னா பெரிய அளவில் இந்த நோய் வர்றதை தடுக்கலாம். அது இல்லாமல் வாட்டர், மோஸ்ட் ஆஃப் தீஸ் டிசீசஸ் ஆர் வாட்டர் போன் அண்ட் ஃபுட் போன். ஸோ தண்ணி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இப்போ இந்த வயிற்றுப்போக்கு நிறைய பேரண்ட்ஸ் டாக்டர் நாங்கள் வீட்டில் கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம், நாங்கள் வெளியில் அவ்வளோவா சாப்பிடல இந்த மழை காலத்தில், வீட்டில் தான் குக் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்ற. எப்படி வருது குழந்தைங்களுக்கு இந்த வயிற்றுப்போக்கு? ஸோ கேன் வாட்டர் வாங்கினாலும் நீங்கள் பாயில் பண்ணணும். யூ ஷுட் கெட் க்ளீன் வாட்டர், பாயில் த வாட்டர், இஃப் பாசிபிள் யூ ஆல்சோ ஃபில்டர் த பாயில் வாட்டர். இது 3ம் பண்ணிங்கன்னா பெரிய அளவில் இந்த நோயை தடுக்கலாம்.
வந்து அதுக்கப்புறம் வந்து குக்ட் வெஜிடபிள்ஸ் ரா வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணணும். இப்போ கேரட் வந்து ராவாக சாப்பிடலாம் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி வேலைகளில். ஆல் வெஜிடபிள்ஸ் ஷுட் பி குக்ட். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பீலோட இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து சேஃப். ஃபார் எக்ஸாம்பிள் பனானா வந்து இட்ஸ் பீல் ஃப்ரூட், அது தோலை உரிச்சு சாப்பிட்றோம், தட் இஸ் சேஃப். ஆரஞ்ச் இஸ் சேஃப், தோலோட இருக்கு, தோல் உரிச்சு சாப்பிடலாம், இட் இஸ் சேஃப். இப்போ ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிள், இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து விளையுது, அப்புறம் வந்து லாரியில் போட்டு பல 100 கிலோமீட்டர் பல 1000 கிலோமீட்டர் வந்து தொலைவு வந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் வந்து சாக்கு மூட்டையில் போடுறாங்க, சாக்கு மூட்டையிலேருந்து எடுக்கிறாங்க, கடைக்கு வரும்போது பல பேர் வந்து அதை தொடறாங்க, அப்புறம் மொக்குது. அந்த ஆப்பிள் பழத்தை வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சரியாக கழுவாமல் அது தோலோடு சாப்பிட்டிங்கன்னா அப்படி தான் இன்ஃபெக்ஷன் பரவுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி வேலைகள் எஸ்பெஷலி சில்ட்ரன், பிகாஸ் சில்ட்ரன் வந்து நோய் தடுப்பு சக்தி வந்து குறைவு, இம்யூனிட்டி இஸ் லெஸ். ஸோ வந்து அந்த மாதிரி பழங்கள் வந்து ஆப்பிள் போன்ற பழங்களை தோல் உரித்து பீல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது பெட்டர். ஓகே. ஆமாம், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் திங்லாம் பண்ணோம்னா கரெக்ட், நான் பெரிய பெரிய நோய்கள்லாம் தடுத்துடலாம். இப்போ ஒரு கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. கிரேப்ஸ் வந்து தோல் உரிக்க முடியாது, கரெக்டா? கழுவுறதும் கஷ்டம். You put it in a vessel and try to wash it with water. It's not easy to wash. அப்படியே பிஞ்சு வந்துடும். ஸோ நிறைய நோய்கள் இந்த கிரேப்ஸ் மூலியமாக பரவுறது. ஸோ அதனால யூ ஹாவ் டு பிக் அண்ட் சூஸ் அண்ட் பி கேர்ஃபுல் அபவுட் வாட் ஃப்ரூட்ஸ் யூ கிவ் டு யுவர் சில்ட்ரன். ஓகே. அப்புறம் வந்து என்னென்னா வெரி இன்ஜீனியஸ் வேஸ் இன் விச் தி இன்ஃபெக்ஷன் கேன் ஸ்ப்ரெட். நீங்கள் எல்லா தற்காப்பு நடவடிக்கைகளையும் எடுக்கிறீங்க. இப்போது வீட்டில் வந்து இப்போது சர்வெண்ட் மேடு வேலை செய்கிற அந்த வீட்டில் வர அந்த அம்மா வந்து கை கழுவாமல் வீட்டுக்குள்ளே வந்து உணவு பண்டங்களும் தொடறாங்க, சமையல் அறைக்கு போகிறாங்க. அப்படி போனாங்கன்னா அப்புறம் அதுவும் வந்து நோய் பரவுறதுக்கான ஒரு வழிமுறை. அது இல்லாமல் வந்து எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஆல் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ். நியூஸ் பேப்பர் வெண்டர் காலையில் வந்து ஹிந்து பேப்பர் வந்து காலையில் போடுறாங்க உங்கள் வீட்டில், அந்த போடுற அந்த நபருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் கை கழுவாமல் அந்த நியூஸ் பேப்பர் தொட்டு உங்கள் இதில் போடுறாரு. நீங்கள் அந்த நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு நீங்கள் கை கழுவாமல் இப்போ எதனா சாப்பிட்றீங்க, யூ கேன் கெட் த ஜெர்ம்ஸ். ஸோ எப்படி பரவுது, எப்படி டாக்டர் என் குழந்தைக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க. எப்படி வேணால் பல வழிகளில் வந்து நோய் வரலாம், ஜெர்ம்ஸ் வரலாம். ஸோ யூ காட் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் அண்ட் காஷியஸ். ஓகே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாள் ஃபுல்லாக கை கழுவிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது கணக்கே இல்லை, நீங்கள் எத்தனை முறை கை கழுவுறீங்களோ அத்தனை முறை உங்களுக்கு வந்து தற்காப்பு. ஓகே. ஸோ கோயிங் டு டாக்டர் சிவசங்கர். ஸோ இப்போ இந்த மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சார் சொன்னார். இது எக்ஸ்ட்ரீம் கேஸாக போய் ஒரு சர்ஜன் கிட்ட வர அளவுக்கு வந்து ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா? யூஸ்வலி இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் வந்து மெடிக்கல் ப்ராப்ளம். ஓகே. சம்டைம்ஸ் சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் லைக் அப்பெண்டிசைட்டிஸ், அது கூட கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு இப்போ நிறைய பேஷண்ட்ஸு கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ்னு வரும்போது இதில் எது அப்பெண்டிசைட்டிஸ் எது கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ்னு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். இதில் தான் வந்து யூ நீட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ். யூஸ்வலாக அப்பெண்டிசைட்டிஸில் பெயின் இருக்கும், ரைட் சைடில் தேல் கம்ப்ளைண்ட் ஆஃப் த பெயின், அப்டமனில் ரைட் சைடில் இந்த இடத்துல வலி இருக்குது டாக்டர், சென்ட்ரல் முதல் நடுவில் இருந்தது இப்போ ரைட் சைடில் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபீவர் வந்து மைல்டாக இருக்கும். ஓகே. ஃபீவர் இருக்கும், மைல்டாக இருக்கும். டயரியா வரும், வாமிட்டிங் வரும். இது எல்லாமே வந்து கேஸ்ட்ரிக், ஆமாம், ஒரே சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ், பீடியாட்ரிஷியன்ஸ் நிறைய தடவை பார்த்துட்டு இது வந்து வேறு மாதிரி இருக்குது, டிப்பிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கும் போது சர்ஜனை ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் வந்து பார்க்கும்போது we have seen so many of this children with appendicitis problem. நம்ம அப்டமனை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அல்ட்ராசவுண்ட் தேவைப்பட்டா பார்த்துட்டு then you will confirm whether this is appendicitis. ஸோ இந்த மழைக்கால பீரியடில் இப்போ திடீர்னு இந்த மாதிரி நிறைய கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் வரும்போது இதில் வந்து ஒன் ஆஃப் தம் appendicitisன்னும் போது they won't get better அப்படிங்கிறது ஒரு 2-3 days ட்ரீட்மெண்ட், ஜஸ்ட் சிம்பிள் ரீஹைட்ரேஷன் பண்ணால் அவங்க பெட்டர் ஆக மாட்டாங்க. ஸோ தட் வே யூ வாண்ட் டு கெட் அ சர்ஜன் இன்வால்வ் pretty early if சிம்டம்ஸ் எல்லாம் வந்து சரியாகலாம் ஒரு 2-3 நாளில். தட் இஸ் மை அட்வைஸ். ஓகே. நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். மேடம் சொல்லுங்க, உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? நான் உமா மகேஸ்வரி ராயப்பேட்டால இருந்து பண்றேன். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு 10 months பேபி இருக்கான். ஒரு 15 days உனக்கு ஃபீவர் வந்துட்டு போகுது. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா பேராசிட்டமால் ஊத்துங்க 4 hours onceன்றாங்க. நானும் ஊத்திட்டே இருக்கேன். அது மருந்து குடிச்சோட சரியாயிடுது. விளையாட ஆரம்பிச்சிடான். திருப்பி அவனுக்கு ஒரு இது அந்த மருந்து இது குறைஞ்சோடனே திருப்பி வந்துருது ஜுரம். இப்போ 2 நாளா என்ன ஆகுது, ஒரு 12 hours once வருது ஜுரம்.
இப்ப நைட்டு நான் 2:45 மருந்து ஊத்திருக்கேன். இவருக்கு ஜுரம் இல்ல. திருப்பி எப்போ வரும்னு எனக்கும் தெரியல. ஆனா ஒரு மாதிரி பயமாவே இருக்கு டாக்டர். வந்துட்டு போகுது. பயப்படாதீங்கம்மா. இது என்னன்னா, இப்போ நீங்க பாராசிட்டமால் கொடுக்குறது வந்து இட்ஸ் ஒன்லி a symptomatic ட்ரீட்மெண்ட். ஃபீவரை குறைக்கும். ஆனால் ஃபீவருக்கான மூல காரணத்தை வந்து அது சரி பண்ணாது. ஸோ அதனால் வந்து ஒரு 15 நாள் வந்து குழந்தைங்க வந்து தொடர்ந்து விட்டு ஃபீவர் வருதுன்னா ஃபீவருக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம சும்மா பாராசிட்டமால் கொடுத்து விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. ஸோ அது கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி ஆகணுமா. யூஸ்வலாக நாங்கள் 3 நாளுக்கு மேலே வந்து ஃபீவர் இருந்துச்சுன்னா நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதை வந்து கன்சிடர் பண்ணுவோம். இது 15 நாள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஃபீவருக்கான காரணம் வந்து பல காரணங்கள் இருக்குது. சாதாரண வைரஸ் ஜுரம் ஃபீவரை உண்டாக்கலாம், டைஃபாய்டுனால ஃபீவர் வரலாம், மலேரியானால ஃபீவர் வரலாம். ஸோ பல காரணங்கள் இருக்குது. என்ன காரணங்கள்னு ஓரளவுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுமாதிரி விட்டு வர ஜுரங்கள் வந்து அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. மலேரியா ஜுரம் வந்து இந்தமாதிரி விட்டு வரும். ஸோ அதுவும் இந்த சமயத்தில் இந்த மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து லெப்டோஸ்பைரோசிஸ் இருக்குது. அதில் என்னென்னா ஜுரம் வந்து தொடர்ந்து ஒரு 4-5 நாள் வரும். அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி இருக்கும், ஒரு 3-4 டேஸ் வந்து இடைவெளி இருக்கும். அதுக்கப்புறம் ஜுரம் திரும்ப ஆரம்பிக்கும். இட்ஸ் கால் பைஃபேசிக் ஃபீவர். அதே மாதிரி டெங்குலையும் பைஃபேசிக் ஃபீவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா, பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நல்ல மருத்துவர் அணுகி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளட் டெஸ்ட் ஆர்டர் பண்ணுவாங்க, என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே டாக்டர், நம்ம ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸ் பற்றி பேசலாம். பொதுவாக ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸ்னால் எப்படி, குழந்தைங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த பிரச்சனை? ஸோ இது பெரிய ப்ராப்ளம் ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸ்ன்றது. ஏன்னா என்னுடைய ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா வர அத்தனை அம்மாக்களும் ஒரு சில பெற்றோர்கள் தவிர எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, என் குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேன்றான், பசி எடுக்க மாட்டேங்குது, வெயிட் போட மாட்டேங்குது. ஆமாம், கரெக்ட். ஸோ இந்தியாவில் இட்ஸ் வெரி காமன் ப்ராப்ளம். அரௌண்ட் 80% ஆஃப் அவர் சில்ட்ரன் ஹேவ் திஸ் ப்ராப்ளம். ஸோ இது வந்து நம்ம வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக சாப்பிடலன்னா இட்ஸ் ஒன்லி அ சிம்டம். ஓகே, இட் இஸ் நாட் த டிசீஸ். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. குழந்தை சரியாக சாப்பிட்லன்னா சிம்பிள் ப்ராப்ளம். மலச்சிக்கல்னால குழந்தை சாப்பிடாமல் இருக்கலாம். மலச்சிக்கல்னா கான்ஸ்டிபேஷன். அது எப்படின்னா இப்போ வந்து இந்த அடைப்பட்ட கால்வாய் இல்லையா, சாக்கடை அடைப்பட்டுச்சுன்னா மேலே வந்து தண்ணி வந்துடும். அதே மாதிரி நம்ம வந்து குடல்லேருந்து இது வெளியேறலின்னா வந்து மேலே அப்படி தங்கிடு, ஸ்டாக்னேஷன் ஆகிடுது. ஸ்டாக்னேஷன் இருக்கும்போது குழந்தைக்கு வந்து சரியாக பசி இருக்காது. ரீஃப்ளக்ஸ், கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரீஃப்ளக்ஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னென்னா உள்ளே வந்து உணவு குழாய்க்குள்ளார மேலேருந்து கீழே தான் உணவு போகணும். ஆனால் சில பேருக்கு வந்து அந்த வால் வந்து இம்மெச்சூராக இருக்கனால கீழேருந்து மேலேருந்து கீழே போகிற உணவு வந்து அப்படி கீழேருந்து திரும்ப மேலே வந்துடும். ஸோ அது அதே மாதிரி நடந்துட்டு இருந்ததுன்னா காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா அந்த உணவு குழாய் வந்து புண்ணாயிடுது. புண்ணாயிடுற பட்சத்தில் வாமிட்டிங் இருக்கும். அப்புறம் வந்து சாப்பிட்ற உணவு வந்து நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் அந்த குழந்தைக்கு வந்து வலி இருக்கும். ஏன்னா உணவு குழாய் வந்து புண்ணாயிடுது. ஸோ நீங்கள் இப்போ வந்து சாப்பாடு எடுத்துப்போ இந்த குழந்தைக்கு முன்னால் வச்சிங்கன்னா குழந்தைக்கு சாப்பிட தோணாது. குழந்தைக்கு பயம் வந்துடும், இந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டோம்னா வந்து புண்ணு வந்து அந்த வலி வரும் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது ஃபீட் பண்ணலாம். ஓகே, ஆனால் முழிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பயம், அந்த ஃபியர் ஆஃப் பெயின் வில் ப்ரிவென்ட் தெம் ஃப்ரம் ஈட்டிங் எனி ஃபுட். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஸார்டர் ஆஃப் ஆப்பிடைட் ரெகுலேஷன். அதாவது பசி என்று வந்து இருக்கிறது வந்து சென்ஸ் பண்ணணும். அது வந்து the signal should go from the stomach to the brain. It's a feedback loop. ஆனால் பல காரணங்களுக்காக அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பசி தன்மை, பசி வந்து அந்த சென்ஸ் பண்ணுற அந்த ரெகுலேட்டரி ஃபீட்பேக் லூப் இருக்குது பாருங்க, அது சரியாக வேலை செய்கிறதில்ல. ஸோ they don't recognize hunger. பசினா என்னன்னு தெரியாது. ஓகே, அது ஒரு வகையான ஒரு வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு டிசார்டர் பார்த்தீங்கன்னா இன்ஃபன்டைல் அனோரெக்சியா. இது ஆராய்ச்சி பண்ணி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கண்டுபிடிச்சது வந்து இந்திய மருத்துவர் கிடையாது. அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் டாக்டர் ஐரீன் சத்தூர்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த குழந்தைங்க வந்து these children have a voracious appetite for everything but food. அதாவது வந்து எல்லாத்த பற்றியும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், ஒரு appetite இருக்கும். மண்ணு சாப்பிட்றது, லெட் சாப்பிட்றது, அந்த மாதிரி இல்ல, கேள்விகள் நிறைய கேட்பாங்க. அப்பா இது என்ன, அம்மா அது என்ன, இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் அப்படின்னு. ரொம்ப சுட்டியா இருப்பாங்க இந்த குழந்தைகள், ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க, அப்புறம் ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க, சில நேரத்தில் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ இங்க என்னன்னா வந்து நம்ம மருத்துவ கல்லூரிகளிலும் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ்லையும் ரொம்ப அதிகமாக சொல்லித்தர ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தை வந்து சரியா சாப்பிடல, சரியா வெயிட் போடலினாலும் குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சுன்னா
ஒன்றும் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தராங்க. ஸோ இப்போ பல நேரங்களில் மருத்துவர்கள் சொல்கிறது அதுதான், குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்கமா, நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, உனக்கு கவலைப்பட வேணாம். பட் நவ் வித் மோர் அண்ட் மோர் ரீசர்ச், ஆராய்ச்சி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஆக்டிவாக இருக்கிறதுனாலே வந்து குழந்தைக்கு எல்லாமே சரியாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபென்டைல் அனோரெக்சியா, இந்த குழந்தைங்க எல்லாமே ஆக்டிவாக தான் இருப்பாங்க, இன்ஃபேக்ட் ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, இன்ஃபென்டைல் அனோரெக்சியா. அந்த வந்து பிரச்சனையை கண்டறிஞ்சு அதை ட்ரீட் பண்ணலினா இந்த குழந்தைங்க சரியாக சாப்பிடாது, இந்த குழந்தைங்க வந்து வெயிட் போட மாட்டாங்க. ஸோ என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு இது என்னென்னா, உடல் சம்பந்தமான உடல் குழாய் இருக்கு இல்லையா, உணவு குழாய், அதுக்கப்புறம் வந்து இன்டெஸ்டைன், அது சம்மந்தமான கோளாறுகள் எதனா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து சாப்பிட்டா வாந்தி எடுத்துரும். ஆமாம், அது சாப்பிட உணவு வந்து உள்ளே போகாது. ஸோ இந்த மாதிரி பல வகையான நோய்கள் இருக்குது, கோளாறுகள் இருக்குது. அது என்னென்னு துல்லியமாக கண்டுபிடிச்சு அதை சரி செய்கிறது தான் இந்த வந்து பிரச்சனையை வந்து போக்கும். இப்போ இந்த கோளாறு சொன்னாலே உணவு குழாய் கோளாறுகள், இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம்ஸ், நம்ம பீடியாட்ரிக் சர்ஜன் இருக்கார் டாக்டர் சிவசங்கர், அவர் வந்து இதில் வந்து எக்ஸ்பர்ட், இப்போ யூகேல வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் இதை பற்றி சொல்லுவார் உங்களுக்கு. இல்லை, தேங்க்யூ மது. அந்த கோளாறு அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது எனக்கு சிறுகுடல், பெருக்குடல் இந்த மாதிரி ரெண்டாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். பெருக்குடலில் மேஜரான ப்ராப்ளம்ஸ் வந்து கான்ஸ்டிபேஷன் தான் மேஜரான ப்ராப்ளம்ஸ். பட் சின்ன குழந்தைங்க, அதாவது பிறந்த குழந்தைங்க, ஒரு 2-3 நாள் குழந்தைங்க ஃபீட் பண்ண மாட்டேங்கிறாங்க, வாமிட்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது வந்து இந்த குடலில் இருக்கிற கண்டினியூட்டி, அதாவது பிளாக், அடைப்பு இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா நம்ம குடலெல்லாம் நல்லா வீங்கி போய் நிறைய கேஸ் ஃபில்டாக இருக்க மாதிரி தெரியும். இதில் வந்து நம்ம டை டெஸ்ட் பண்ணால் அடைப்பு இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து கோளாறு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே அது டெவலப் ஆன ப்ராப்ளம். இது வந்து நீங்கள் வந்து எல்லா குழந்தைக்கும் வர்றதில்லை, சில குழந்தைக்கு இருக்கும். இந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். இதே வயசாக பெரிய குழந்தையாக வேறு ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அதாவது இப்போ உள்ள வயிற்றில் இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால் வந்து குடல்லாம் சரியாக வேலை செய்யாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்போது அந்த பிரச்சனை இருந்ததுக்குன்னா தென் அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம சரி பண்ணால் தான் அந்த குடல் மறுபடியும் நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வர சான்ஸ் இருக்குது. இதை மாதிரி அப்பெண்டிசைட்டிஸ், குடலுக்குள்ளே குடல் ஸ்லைட் ஆகிறது, இன்டர்செப்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ், சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து சரியாக ஃபீட் பண்ணாததுக்கு ஒரு அண்டர்லைங் காஸாக இருக்குது. அதெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இஃப் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு மெடிக்கலாக ட்ரீட் பண்ணி அவங்க சரியாகலன்ற போது நம்ம சர்ஜிக்கல் காசஸ் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சர்ஜன்ட்டை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு சின்ன பிரேக் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர் சிவசங்கர், ஆக்சுவலாக வந்து நான் ஒரு கேஸ் ஸ்டடி சொல்வேன், ஆனால் வந்து அது உண்மையிலே கரெக்டாக அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு குழந்தை இருந்தது, அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பேரண்ட். ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க உணவு குழாய் ஃபுட் பைப் வந்து ஒட்டிக்குச்சு, ஸோ அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சிஸ்டலிங். அந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்கா? இருக்குது. அந்த மாதிரி தே ஹேவ் டிஸ்கிரைப்ட் கேசஸ் லைக் தட். அது பேசிக்கலாக வந்து இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து போய் ஸ்டக் ஆகிறதுக்கு மெயினான ரீசன்ஸ் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு இந்த ரீஃப்ளக்ஸ் மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அது வந்து ஸ்ட்ரிக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதாவது டைட்டனிங் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகும். அப்படி எதாவது இருந்ததுன்னா சரியான ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஈஸியாக போக முடியாமல் அடைச்சிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த கண்டிஷனில் வந்து நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிக்சர் வந்து இருக்கா, இல்லை சிம்பிளாகவே சில சமயம் வந்து லார்ஜ் ஃபுட் போலர்ஸ், பெரிய பார்ட்டிகல்ஸ் ஃபுட் போலர்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம சில சமயம் வந்து சிக்கன் போன்ஸ் இந்த மாதிரி சில பொருள்கள்லாம் வந்து போய் அடைச்சிக்கிறது. இதை வந்து ஃபஸ்ட்டு அடைப்பு எடுக்கிறது தான் நம்மளோட முக்கியமான வேலை. எஸ்பெஷலி ஈசோஃபேகஸ்ன்னும் போது, ஃபுட் பைப்புன்னும் போது அது ஈஸியாக
வேறு பர்ஸ்ட் ஆகிறதுக்கு டேர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்குள்ளேருந்து ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வெளியில் வந்து லங்ஸ்குள்ளெல்லாம் போய் பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். அதனால் இது வந்து ஒரு எமர்ஜென்சி. அதனால் ஃபுட்டு போய் அடைச்சிக்கிச்சு அப்படின்னும் போது அதை உடனே வந்து நம்ம வெளியில் எடுக்க வேண்டியது நம்மளோட சுச்சுவேஷன். இல்லை அவங்க பார்த்து டாக்டர் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க சரியாக சாப்பிடாததுனால ஃபுட் பைப் வந்து சுருங்கிருச்சு அப்படின்ற மாதிரி ஹிஸ்டோல் அந்த மாதிரி ஏதாவது இந்த சுருங்கி இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்போ எப்படின்னா அந்த ஃபுட்டு அந்த பைப் வந்து சில சமயம் அந்த ஃபங்க்ஷனிங் வந்து நாட் வெரி வெல் அப்படின்வாங்க. அந்த மொட்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால அது வந்து சரியாக புஷ் பண்ணாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மொட்டிலிட்டி ப்ராப்ளம் யூஸ்வலாக ஃபுட் பைப்பை மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் ஹோல் இன்டெஸ்டைனையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ வந்து சில ஸ்டடீஸ், பிஹெச் ஸ்டடீஸ், மொட்டிலிட்டி ஸ்டடீஸ் இதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா. அப்புறம் மொட்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கான மெடிகேஷன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம். மெடிகேஷன்ஸ் கொடுத்து அது வந்து பெட்டர் ஆச்சுன்னா தட்ஸ் குட். பட் சம்டைம்ஸ் வி மைட் ஹேவ் டு டூ டைவர்ஷன் ப்ரொசீஜர்ஸ். அதாவது ஈஸியாக ஃபுட் போகிறதுக்காக நம்ம வேறு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருப்பாங்க. ஓகே, இப்போ நுரையீரலில் எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஒரு சர்ஜனுக்கு ரிலேட்டடாக? சர்ஜனுக்கு பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் பீடியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பிறக்கும் போதே ஆல்ரெடி இருக்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஜெனிட்டல் லங் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அதாவது லங் ப்ராப்ளம்ஸ் லைக் கன்ஜெனிட்டல் லோபார் எம்ஃபெசிமா. இதில் வந்து லங் வந்து திடீர்னு பயங்கரமாக இன்ஃப்ளேட் ஆகிடும் பிறந்ததுக்கப்புறம். ஒரு லங், ஒரு பார்ட் ஆஃப் லங் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்னா மொத்த லங் ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஸ்பேஸை அந்த பார்ட் ஆஃப் லங் மட்டுமே ஆக்குப்பை பண்ணும். லோபுன்னு சொல்லுவாங்க. அந்த லோபுன்னா நம்ம ரைட் சைடில் 3 லோப் இருக்குது, லெஃப்ட் சைடில் 2 லோப் இருக்குது. இந்த ஒரு லோபு மட்டுமே மொத்த லங் ஸ்பேஸையும் ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு பெருசாக வீங்கி போயிடும். இதை வந்து நம்ம வந்து ரிசெக்ட் பண்ணி எடுத்தால் தான் வந்து இந்த ப்ராப்ளம் சரியாகும். இதே மாதிரி சிகேம்னு சொல்லுவாங்க. அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த லங் டெவலப்மெண்ட்டில் அப்னார்மாலிட்டி இருந்து சரியாக டெவலப் ஆகாமல் அதில் வந்து சரியாக காற்று உள்ளே போய் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அந்த பார்ட் ஆஃப் லங் வந்து ஒரு யூஸ்லெஸ், அதாவது நாட் ப்ரொடக்டிவ் லங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் சில சமயம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். சில சமயம் இன்ஃபெக்ஷன் கிரியேட்ஸ் பண்ணும். லங் இன்ஃபெக்ஷன் ரெக்கரண்ட் திருப்பி லங் இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலோ இல்லை சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தாலோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறது தெரியும். யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்ததுனால அவங்களுக்கு இருந்திருக்கும். லேட்டாக அவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லங் சீக்வஸ்ட்ரேஷன் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இதுவும் அதே மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் லங் வந்து தனியாக டெவலப் ஆகிடுது. நார்மல் லங்கோட டெவலப் ஆகாமல் தனியாக அப்படியே அதுவாக தனியாக டெவலப் ஆகிடுது. அதுக்கான உண்டான கரெக்டான பிளட் சப்ளை இருக்குமே தவிர ஆனால் நம்மளுடைய மூச்சுக்குழாயோட கனெக்ஷன் இல்லை அதுக்கு. ஸோ அது வந்து பேசிக்கலாக அது வந்து காற்று ஓட்டம் அதுக்குள்ளே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பிறக்கும்போது இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ரெக்கரண்ட் ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ், ரெக்கரண்ட் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் இருக்கா, அதுவும் சின்ன பிறந்த குழந்தைக்கு எஸ்பெஷலி நியூ பார்ன் பேபிஸ்க்கு இருக்காங்கிறது நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். அது ஓகே டாக்டர். ஸோ டாக்டர் மது, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஒரு பிறக்கும் போது குழந்தைங்களுக்கு லங்ஸில் என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னார். பட் ஓவராலாக ஒரு கைனகாலஜிஸ்ட் வந்து இப்போ உங்ககிட்ட குழந்தை வந்து தராங்க, பீடியாட்ரிஷியன் கிட்ட வந்து ஷீஸ் ஹேண்டிங் ஓவர் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைகிட்ட கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவீங்க ஒரு பிறந்த குழந்தைக்கு? நியூ பார்ன் பேபி பிறந்த உடனே வந்து முதல்ல நம்ம பார்க்குறது வந்து அந்த குழந்தை வந்து நல்ல மூச்சு வாங்குதா, அதுதான். ஓகே. ப்ரீதிங் இஸ் த பிகினிங் ஆஃப் லைஃப். ஸோ குழந்தை வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தை அழுவக்கூடாது. ஓகே. குழந்தை அழுதா யாருக்குமே வந்து மனசு கேட்காது. பட் பிறக்கும் போது குழந்தை அழுகணும். தட் இஸ் தி ஒன்லி டைம் when we want the baby to cry. குழந்தை அழுவலினா இட் இஸ் a big problem. கரெக்டாக அந்த முதல் சுவாசம் வந்து குழந்தைக்கு எடுத்துக்கிற முதல் சுவாசம் வந்து அழுகை மூலியமாக தான் வருது. கரெக்டாக. ஸோ அந்த அழுதுருச்சுன்னா தென் we go to the next step. ஓகே. இப்போ குழந்தை அழுதுன்னு வச்சுக்கோங்க, முதல் சுவாசம் வரலின்னா அந்த ஃபர்ஸ்ட் 30 seconds to 1 minute இஸ் a very crucial period. ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் 30 seconds to 1 minute வந்து சரியான சுவாசம் அந்த குழந்தைக்கு கிடைக்கலினா அடுத்த 30 வருஷம் அடுத்த 60 வருஷத்துக்கு அந்த குழந்தையோடைய லைஃப் வந்து சரியா இருக்காது. ஓகே. ஏன்னா ஆக்சிஜன் வந்து தக்க சமயத்தில் வந்து பிரெயினுக்கு போகலினா பல பிரச்சனைகள் வந்துடும். மூளை வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். அந்த குழந்தை வந்து கை கால் முடக்கல் இருக்கலாம், அப்புறம் மென்டல் ரிட்டார்டியேஷன் வரலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு மினிட் இஸ் அ கோல்டன் மினிட். ஸோ ஆல் ஆர் ஃபோக்கஸ் இஸ் டு மேக் ஷுர் த பேபி ப்ரீத்ஸ். ஓகே. அப்படி வந்து மூச்சு வந்து குழந்தை வந்து எடுக்க முடியல,
ஃபர்ஸ்ட் பிரெத் த சைல்ட் இஸ் நாட் ஏபிள் டு டேக் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் வி ஹேவ் டு கிவ். ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷனாக உள்ள டியூப் போட்டு அந்த குழந்தைக்கு வந்து வென்டிலேஷன் கொடுக்கணும். இப்போ வந்து எல்லாம் ப்ரீதிங்லாம் நார்மலாக இருக்க பட்சத்தில் தென் வி கோ நெக்ஸ்ட் திங் இஸ் டு ஃபீட் த பேபி. ஏன்னா வந்து குழந்தைக்கு வந்து மூச்சு வந்த பிறகு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தி ஃபுட். So அது வந்து maximum you try to encourage the mother to breastfeed. So the recommendation now is that the baby should be breastfed by the mother within the first 30 minutes after birth. Okay. So studies have shown பல ஆராய்ச்சிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த முதல் 30 நிமிஷத்துக்குள்ள வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய நோய்கள் வந்து தடுக்கப்படும். ஏன்னா அந்த முதல் தாய்ப்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து கொலாஸ்ட்ரம். அந்த கொலாஸ்ட்ரம் வந்து மற்ற நேரங்களில் வர தாய்ப்பாலில் கொஞ்சம் வந்து வேறுபடுது. அதில் வந்து நிறைய வந்து இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்குது, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைக்கு வந்து இந்த நோய் தடுப்பு சக்தி வந்து நிறைய கொடுக்கும். அந்த அம்மா தாய் வந்து வாழ்நாள் பூரா என்னென்ன நோய்களை வந்து அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆனாங்களோ அந்த நோய்கள் எல்லாம் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த அம்மா வந்து டெவலப் பண்ணுறாங்க. அந்த எதிர்ப்பு சக்தி எல்லாம் வந்து அந்த தாய்ப்பால் முதல்ல கொடுக்குற தாய்ப்பால் மூலியமாக போயிடுது. ஸோ இந்த முதல்ல கொடுக்குற தாய்ப்பால் முக்கியம். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் 24 to 48 hours கொடுக்குற தாய்ப்பாலும் ரொம்ப முக்கியம். தட் இஸ் கால் த கொலாஸ்ட்ரம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து பார்க்குறது வந்து குழந்தைக்கு வந்து எனி கன்ஜெனிட்டல் ஆப்னமாலிட்டிஸ், காது, மூக்கு, வாய், முகம் எல்லாம் சரியாக இருக்கா, எனி டிஸ்மார்ஃபிசம், ஃபேஷியல் டிஸ்மார்ஃபிசம் இருக்கா, அதில் என்ன குறைபாடு இருக்கா, அப்புறம் வந்து ஹார்ட் ரேட் வந்து சரியாக இருக்கா, ஹார்ட் சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதா, அதுக்கப்புறம் ஆப்டமன் வந்து எல்லாம் நார்மலாக இருக்கா, கை காலம் நார்மலாக இருக்கா, அது கம்ப்ளீட் சர்வே, கம்ப்ளீட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் we do. அப்புறம் வந்து டெம்பரேச்சர் ரெகுலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா குழந்தை வந்து அம்மாவுடைய கருப்பைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இட்ஸ் வெரி ப்ரொடெக்டட் என்வாயர்மெண்ட். வெளியில் வந்த பிறகு இந்த சுவாசம் முக்கியம், உணவு வந்து இந்த பால் குடிக்கிறது முக்கியம். அதே மாதிரி வந்து டெம்பரேச்சர் ரெகுலேஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வந்து அந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன் வந்து கொஞ்சம் சிஸ்டம் வந்து கொஞ்சம் சீரமைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது சில குழந்தைங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த குறை மாசத்தில் பிறக்கிற குழந்தைங்க ப்ரீ டேர்ம் பேபிஸ் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் ரெகுலேட்டரி சிஸ்டம் வந்து இன்னும் மெச்சூராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா அவங்கள வந்து இன்க்யூபேட்டரில் போடணும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என் பேர் ஃபரிமிலா, ஹைதராபாத்லேருந்து ஃபோன் பண்ணுறேன். டாக்டர் சிவசங்கர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம்மா. குழந்தை அடிக்கடி ஃபீவர் வருது, சளி பிடிச்சிட்டு சரியாகவே சாப்பிட மாட்டேன்றான். அப்படியே இருக்கான், எதுவுமே பிடிச்ச மாதிரி எதுவுமே சாப்பிட மாட்டேன்றான். அதுக்கு என்ன சார் காரணம்? இதுக்கு வந்து நான் வந்து டாக்டர் நான் சொல்கிறேன்மா, அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சிவசங்கர் அறுவை சிகிச்சை சம்பந்தமான கேள்விகளை கேட்கலாம். இது வந்து பொது குழந்தைகள் நல்ல மருத்துவம், அதனால் நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ என்னென்னா, இப்போ அடிக்கடி சளி வருது, அடிக்கடி இரும்பல் வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மருத்துவர் அணுகி நீங்கள் வந்து செக்அப் பண்ணி பார்க்கணும். இப்போ அலர்ஜினால அடிக்கடி சளி வரலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டத்தை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சளியை வந்து சரியாக நீங்கள் ட்ரீட் பண்ணீங்கன்னா, அலர்ஜி மெடிசன் கொடுக்காம விட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அடுத்த கட்டம் என்னென்னா வந்து இன்ஃபெக்ஷன் தொண்டையில் ஆரம்பித்து ப்ராங்கையில் போய் ப்ராங்கைலேருந்து லங்ஸுக்கு போய் லங் இன்ஃபெக்ஷன் வந்து நிமோனியா வந்துடலாம். நிமோனியா வந்துச்சுன்னா அது ரொம்ப இட்ஸ் அன் அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஸோ நீங்கள் எதனால் வந்து சளி வருது, எதனால் இரும்பல் வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ சாதாரண வைரஸ் ஜுரம்னா ஒரு 3 நாள் 4 நாள் சரி இருக்கலாம், ஒரு 5 நாள் 6 நாள் வந்து இரும்பல் இருக்கலாம். அது வந்து தானாக சரியாயிடும். அதுக்கு வந்து ஒன்றும் வந்து மெடிசன் தேவையில்லை, ஜஸ்ட் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். கொஞ்ச நாளைக்கு வந்து காஃப் சிரப் கொடுக்கலாம், ஆன்டிஹிஸ்டமின் மருந்து கொடுக்கலாம். பட் வந்து சளி இரும்பலோட சேர்த்து ஜுரமும் இருக்குது. அப்புறம் ரொம்ப ஜுரம் வந்து இரும்பல் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது, குழந்தை ரொம்ப அவசப்படுறான்னா அது வந்து இட் குட் பி a bacterial infection. ஸோ அது வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் தான் அந்த சரியாகும். அப்புறம் வந்து chronic diseases also can produce frequent coughs and colds. அதில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு முக்கியமான நோய் பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ், டிபி.
ஸோ இது மாதிரி அடிக்கடி குழந்தைக்கு வந்து இருமல் சளி வருது, குழந்தைக்கு வந்து ஈவினிங் ஆனால் ஜுரம் வருது, குழந்தை வந்து வெயிட் போட மாட்டேன்றான், தெர் இஸ் வெயிட் லாஸ், இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் வந்து பல வாரங்கள் பல மாதங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டிபி டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நீ கண்டிப்பாக மருத்துவர் அணுகி செக் பண்ணி பார்த்துட்டு எதனா டெஸ்ட் எதனா சொன்னான்னா நீ செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இரும்பல் சளி அடிக்கடி வரதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான தக்க மருத்துவத்தை வந்து கொடுக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? மேடம் என் பேர் விஜய், நான் காசிமேட்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். டாக்டர் இருக்காங்க சார், உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. இப்ப நம்ம வீட்டுக்கிட்ட அதாவது நாங்க கொடுக்குற வீட்லயே நிறைய குழந்தைங்க இருக்காங்க. நம்ம வீட்டுல ஒரு பையன் இருக்கான், ஒரு 4 வயசுல. என்னன்னா இப்போ அந்த ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கடைக்கு போனா அந்த ஸ்நாக்ஸ் வாங்குறதுல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது டாக்டர். சரியா கேட்கல எனக்கு. கால் கட் ஆயிட்டாங்க. உங்களுக்கு கேட்டுச்சாமா? என்ன சொன்னாங்க? ஓகே ஃபைன். ஜங்க் ஃபுட்லாம் நிறைய சாப்பிடுறாங்க போல. சோ அதனால என்ன ப்ராப்ளம்? இப்போ நம்ம நாட்டில் வந்து நிறைய இறக்குமதி பண்ணுறோம். கார் இறக்குமதி பண்ணுறோம், ஹாண்டா டொயோட்டா வந்துருச்சு, டிவி இறக்குமதி பண்ணுறோம், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இறக்குமதி பண்ணுறோம், ஃபோன்ஸ் இறக்குமதி பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ உணவுகளும் இறக்குமதி பண்ணுறோம். மெக்டானல்ட்ஸ் வந்துருச்சு, கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் வந்துருச்சு. நம்ம நாட்டிலேயே நிறைய ஜங்க் ஃபுட் வந்து உற்பத்தி பண்ணுறோம். மிக்சரு, ஸ்நாக்ஸு, சமோசா. ஸோ நான் பொதுவாக பேஷண்ட்ஸ் சொல்கிறது என்ன, இந்த சமோசா கசமோசாலாம் சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி பஃப்பு, ஸ்வீட்டு, கேக், பேக்கரி ஐட்டமு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா வந்து இட் ஆல் புட்ஸ் ஆன் எம்டி, கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் எம்டி கேலரிஸ், நாட் நியூட்ரிஷியஸ் கேலரிஸ் பட் எம்டி கேலரிஸ். ஸோ பொதன்னு வெயிட் போடுவாங்க, ஆனால் வந்து சத்து இருக்காது இல்லையா? ஸோ இது ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஹேவ் டு அவாய்ட். இதுக்கு மருந்து மாத்திரை கிடையாது. இட்ஸ் ஆல் இன் த மைண்ட். பெற்றோர்களும் வந்து நல்ல உணவு பழக்கங்களை ஊக்குவிக்கணும். வந்து குழந்தைங்களும் வளர குழந்தைங்களும் நல்ல உணவு பழக்கங்கள் வந்து ஏற்படுத்திக்கணும். இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் டிசிப்ளின், ரைட்? ஸோ திஸ் ஹேஸ் டு பி developed by the children and also fostered and encouraged by the parents. Okay. So இது பெரிய அளவில் பல நோய்களை வந்து தரும். இப்போ நம்ம வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்த நோய்கள் வந்து டியூபர்குலோசிஸ், மீசல்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ்ஸு, டிஃப்தீரியா, வூப்பிங் காஃப், அதெல்லாம் நிறைய இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து இந்த தடுப்பூசி வந்து போட ஆரம்பித்த பிறகு எல்லாம் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துருச்சு. போலியோ வந்து நிறைய இருந்தது நம்ம நாட்டில். இப்போ போலியோ வந்து our country has become almost polio free. பட் அதுக்கு பதிலாக இப்போ என்ன நோய்கள் அதிகமாக இருக்குன்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எடுத்திங்கன்னா டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், ஹைப்பர் டென்ஷன், ரத்த அழுத்தம், ஹார்ட் டிசீஸ். இது எல்லாம் வந்து இந்தியா இஸ் லீடர் நோ. இந்தியா இஸ் கேபிட்டல், ரைட்? இந்தியா இஸ் டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட், ஹைப்பர் டென்ஷன் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட், ஹார்ட் டிசீஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? மரபணுகளும் ஒரு காரணம், ஜெனட்டிக்ஸ் இஸ் அ ப்ராப்ளம். பட் அதோட முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளுடைய உணவு பழக்கங்கள், சாப்பிட்ற உணவு பழக்கங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபேட்டி ஃபுட்ஸ், கார்ப் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ் வந்து நிறைய வந்து நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப அவசரப்படுறாங்க. ஸோ யூ ஹேவ் டு பே வெரி கேர்ஃபுல் அட்டென்ஷன் டு ஃபுட். ஸோ வளர குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து முக்கியமாக சாப்பிட வேண்டிய வந்து உணவு என்னென்னா ஃபுட்ஸ் தட் ஆர் ஹை இன் ப்ரோட்டீன். ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப். கரெக்ட். ஸோ நல்ல ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் ஃபுட் சாப்பிட தான் வந்து குழந்தை நல்லா வளரும். ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுலலாம் இருக்குன்னா வெஜிடேரியன் ஃபுட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாயில் இருக்குது, சன்னாவில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஹை இன் ப்ரோட்டீன். வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷ் இஸ் வெரி ஹை இன் ப்ரோட்டீன். சீ ஃபுட்ஸ், ஃபிஷ், ப்ரான்ஸ் ஹை இன் ப்ரோட்டீன். சிக்கன் இஸ் ஆல்சோ குட் இன் ப்ரோட்டீன். மட்டன், பீஃப்லாம் வந்து கொஞ்சம் ஹை இன் ஃபேட் கான்டென்ட். ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஸோ யூ ஓகே டாக்டர், நம்ம டயட் சார்ட் பற்றி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம். அடுத்த காலர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேன் சார். என் பேர் சந்திரிகா. டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 1.5 வயசுல குழந்தை இருக்கா, பெண் குழந்தை. டெலிவரி போது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆனதுனால அவங்களுக்கு பிரெயின் இன்ஜுரி ஆயிடுச்சு சார். இப்ப வந்து 1.5 வயசு ஆகுது, அவங்க எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணல, டெவலப்மெண்ட் டிலே இருக்கு. சரியா பார்க்கல, பேசல, எதுவும் நடக்கல, கவர்ல, எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணல. நியூரோ டாக்டர் கிட்ட பாத்துட்டு இருக்கோம், மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ பிசியோதெரப்பி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு எப்படி அவங்களோட டெவலப்மெண்ட் இருக்கும்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா சார்? சரிம்மா, நான் சொல்றேன். நான் சொல்றேன்.
இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த முதல் ஒரு நிமிஷம் இருக்கு பாருங்க, கோல்டன் மினிட், குழந்தை பிறக்கிற சமயத்தில் அந்த சுவாசம் வந்து சரியாக குழந்தை எடுத்துக்கலீங்கன்னா திஸ் இஸ் த ரிசல்ட். ஸோ நாங்கள் நேர் சொன்ன மாதிரி brain injury ன்னு சொல்கிறாங்க இல்லையா, that is what happens. And the proper oxygenation to the brain doesn't happen in a timely fashion. The brain gets injured. அதுக்கு பேர் வந்து hypoxic ischemic encephalopathy. ஸோ இது பல விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த விளைவுகள் தான் இப்போ நேர் சொன்னாங்க. குழந்தை வந்து சரியாக நடக்காது, சரியாக பேச்சு திறன் வந்து சரியாக இருக்காது, அப்புறம் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் சரியாக இராததுனால வந்து பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்க்ளூடிங் மென்டல் ரிட்டார்டேஷன். ஸோ அதனால் அது வி ஷாட் பி வெரி கேர்ஃபுல். இப்போ வந்த பிறகு என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு வந்து மருந்து மாத்திரை கிடையாது, அதுதான் உண்மை. இது வந்து முயற்சி பயிற்சி ரெண்டு தான். ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் கீப் ஆன் ட்ரையிங் அண்ட் கீப் ஆன் ட்ரெயினிங் த சைல்டு. ஃபிசிக்கல் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, இதுதான் தொடர்ந்து பண்ணணும். தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த குழந்தை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே. ஸோ பொதுவாக குழந்தைகள் வந்து பேச முடியாமல் ஆகிறதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா டாக்டர்? இந்த பல காரணங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ரீசன்ஸ் ஃபார் child not being able to speak is not being able to hear. ஏன்னா குழந்தைங்கள் வந்து கேட்குறது தான் பேசுவாங்க. ஸோ சரியாக கேட்கலின்னா அவங்களால பேச முடியாது. ஸோ முதல்ல குழந்தை வந்து சரியாக பேசலின்னா நாங்கள் முதல் டெஸ்ட் ஆர்டர் பண்ணுறது வந்து ஹியரிங் டெஸ்ட். குழந்தையோடைய காது கேட்குற கெப்பாசிட்டி சரியாக இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு சில வகையான டெஸ்ட் இருக்குது. EBRன்னு இருக்குது, ஆடிட்டரி பிரெயின் ஸ்டெம் ரிஃப்ளெக்ஸ் டெஸ்டிங். அப்புறம் ஆட்டோ அக்கூஸ்டிக் எமிஷன் OEE டெஸ்ட் இருக்குது. இது பண்ணி பார்த்துட்டு முதல்ல வந்து காது கேட்குற கெப்பாசிட்டி சரியாக இருக்கான்னு பார்ப்போம். அது சரியா இல்லைன்னா அதை முதல்ல சரி பண்ணுவோம். அதை சரி பண்ணிட்டா குழந்தை பேச ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ளார இந்த குழந்தை வந்து ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது, ஹியரிங் இஸ் இம்பேர்ட்னா, அதுக்கப்புறம் நீங்கள் காது கேட்குற கெப்பாசிட்டி அந்த குழந்தைக்கு கொடுத்தாலும் குழந்தை வந்து பேச்சு வளராது. ஸோ திஸ் இஸ் டைம் டிபெண்ட். So detecting this problem on time and correcting it is very very important. So இப்போ சரியா காது கேட்கலினா அது பல காரணங்கள் இருக்கு. சில காரணங்கள் வந்து ரொம்ப ஈஸியா ட்ரீட் பண்ணிடலாம். இப்போ அடிக்கடி வந்து இயர் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆட்டிட்டிஸ் மீடியா, அது வந்தா கூட குழந்தைக்கு வந்து சரியா காது கேட்காது. அது வந்து நீங்க இயர் இன்ஃபெக்ஷன் வந்து சரியா ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா போதும், குழந்தைய வந்து காது கேட்குற கெப்பாசிட்டி வந்து ரிஸ்டோர் ஆகிடும். பட் சில வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. காக்லியால எதனா ப்ராப்ளம் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணணும். ஓகே டாக்டர், தொடர்ந்து இதை பற்றி நிறைய விஷயம் பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர் சிவசங்கர் சொல்லுங்கள், கிட்னி சம்மந்தமாக என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் குழந்தைங்களுக்கு? யூஸ்வலாக யூரின் இன்ஃபெக்ஷன் தான் காமனஸ்ட் ப்ராப்ளம் சில்ட்ரன்ஸில் வர்றது. ஆல்மோஸ்ட் 1 in 100 children will get a urine infection in their lifetime அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி அண்டர் 2 years of age பாய்ஸில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. 2 years கழிச்சு பெண்களுக்கு அதிகமாக யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யூரின் இன்ஃபெக்ஷன் இஸ் ஒன்லி அன் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா சரியாயிடும். பட் அபவுட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில 30% of them, 20 to 30% of them will have some sort of structural abnormality. அதாவது அடைப்போ இல்லை பிளாக்கேஜ் இல்லை சரியாக அனாட்டமி இல்லாமல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 30% of them will have continuous repeated infections. ஸோ இதை வச்சு நிறைய பேர் வந்து எப்போ நம்ம யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தோடனே நம்ம வந்து இதெல்லாம் செக் பண்ணணும், இதை பற்றி எப்போ வரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இப்போது நான் யூகேலேருந்து வந்ததுனால அங்கே வந்து நைஸ் கைட்லைன்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து 6 வயசு குழந்தைக்கு ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா, 6 மாத குழந்தைக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா என்ன பண்ணணும், 6 மாதம் to 3 வருஷம் குழந்தைங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் என்ன பண்ணணும், 3 வயசுக்கு மேலே யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது 3ஆக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வயசு ஏஜ் குரூப்லேயும் ஃபஸ்ட்டு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து
பெரும்பாலுமாக ஒரு பிரச்சனை கிடையாது. ரிப்பீட்டட் யூரின் இன்ஃபெக்ஷன் வரும்போது அதை நம்ம வந்து மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். பேசிக்கலி அது கிட்னிஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா, ஸ்ட்ரக்சர் நார்மலாக இருக்கா, அதில் யூரின் போகிறதுல பிளாக்கேஜ் இருக்கா, அடப்பு இருக்கா, அப்போது வந்து அந்த டைலட்டேஷன் இருக்கும் அது இருக்கான்னு பார்க்கணும். பிளாடர் நார்மலாக இருக்கா, பிளாடர் சரியாக எம்டி பண்ணுதா, பிளாடர் எல்லா யூரினும் போகாமல் கொஞ்சம் யூரினை தக்க வச்சுக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே அல்ட்ராசவுண்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம ஒரு வாய்டிங் சிஸ்டம் 20 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு டையை இன்ஜெக்ட் பண்ணி யூரினில் அனாட்டமி, யூரின் பிளாடரோட அனாட்டமி, கிட்னிக்கு போகிற இதில் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எஸ்பெஷலி பாய்ஸில் தான் அந்த காமன் போஸ்டீரியர் வால்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அடப்பு இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் உடனே நம்ம டிடெக்ட் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அதுவும் பிரச்சனை கிடையாது. சில சமயம் அன்யூஷுவல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஆர்டினரி இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா ஈகோலை இன்ஃபெக்ஷன் விச் இஸ் நார்மலி பவல்லேருந்து ஃபீசிஸ்லேருந்து பூலேருந்து வர்றது, அதுலேருந்து வந்து இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதுதான் யூரின் ட்ராக்ட் போய் இன்ஃபெக்ஷன் க்ரியேட் பண்ணும். சம்டைம்ஸ் வெளியிலேருந்து வேறு விதமான ஆர்கானிசம்ஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி வரும்போது அதை வந்து நம்ம கண்டிப்பாக இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுலேயும் இந்த மாதிரி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அட்லீஸ்ட் அது ஒரு பேசிக் ஸ்கேன் பண்ணி இருக்கிற ஸ்ட்ரக்சர்லாம் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதை தடுக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும்? நீங்கள் யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றது தடுக்கணும்னா ஸ்பெஷலி நம்ம இந்த மோஷன் போகும்போது அதை க்ளீன் பண்ணுறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இன் கேர்ள்ஸ். கேர்ள்ஸில் வந்து எப்படின்னா இது வைப் பண்ணுவாங்க மோஷன் போனதுக்கப்புறம், யூரின் போனதுக்கப்புறம் எப்படி பண்ணுவாங்கன்னா சில குழந்தைங்க வந்து பேக் டு ஃப்ரண்ட் வைப் பண்ணுறாங்க. அப்படி வைப் பண்ண ஃப்ரண்ட்லேருந்து போய் பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி வைப் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பின்னாடி இருக்கிற பாக்டீரியாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மூவ் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வரதுனால யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ இவங்களுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா ஃப்ரண்ட் டு பேக் வைப் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா தட் அவாய்ட்ஸ் லாட் ஆஃப் கண்டாமினேஷன் எஸ்பெஷலி இந்த யூரின். அப்படி இருக்கும்போது இந்த இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் கோஸ் டவுன். ரெண்டாவது யூரின் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது அடப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். எஸ்பெஷலி பாய்ஸ்க்கு வந்து இந்த ஃபோர் ஸ்கின் சொல்லுவாங்க, அந்த பீனிஸை கவர் பண்ணுற ஒரு மேலே இருக்கிற ஒரு தோல், அது வந்து சில குழந்தைகளுக்கு டைட்டாக இருக்கும். இது ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா யூரினை வெளியே விடாமல் தடுக்கும். அப்போ அந்த யூரின் ஸ்டாக்னேட் ஆகி ரெக்கரண்ட் யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சி அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? பாஸ்கரன் திருவண்ணாமலை கால் பண்றேன். டாக்டர் இருக்காங்க சார், உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க டாக்டர். என்னோட சன் 3 இயர்ஸ் ஆகுது. அவன் என்ன பண்றான்னா நிறைய தண்ணி குடிக்கிறான், நிறைய யூரின் போயிட்டே இருக்கான் டாக்டர். ஒரு நாளைக்கு அவ்வளோ அவன் வீக்கா லீவ்ல இருக்கிறான், நிறைய தண்ணி குடிக்கிறான், அது நிறைய யூரின் போயிட்டே இருக்கான். அதே மாதிரி சீக்கிரமா கோல்டு அவனுக்கு அஃபெக்ட் ஆகுது. இப்போ வந்து நிறைய யூரின் போறாங்க, அடிக்கடி யூரின் போறாங்கன்னா, இப்போ டாக்டர் சிவசங்கர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தா யூரினரி ஃப்ரீக்வன்சி அண்ட் அர்ஜென்சி ரெண்டுமே இருக்கும். அதாவது அடிக்கடி யூரின் போவாங்க, அதுக்கப்புறம் யூரின் வந்து ரொம்ப அவசரமாக போவாங்க, யூரின் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து யூரின் போகிற சமயத்தில் வந்து பர்னிங் சென்சேஷன் இருக்கும், வலி இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்தா யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அது இல்லாமல் ஒரு சில நோய்களில் வந்து நிறைய யூரின் பாஸ் பண்ணுவாங்க. யூரின் வால்யூம் குவான்டிட்டியே வந்து நிறையா இருக்கும். வால்யூம் குவான்டிட்டி நிறையா இருந்தால் ஃப்ரீக்வன்சியும் அதிகமாக இருக்கும், அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து பிரதான நோய் எடுத்துக்கிட்டிங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இல்லையா, சக்கரை நோய் இருந்தால் அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக்கரை நோய் வந்து வயசானவங்களுக்கு தான் வரணும்னு அவசியம் கிடையாது, சின்ன குழந்தைங்களுக்கு வரலாம், 6 மாத குழந்தைங்களுக்கு வரலாம். ஸோ இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வர்றது வந்து யூஸ்வலி இட்ஸ் டைப் 1 டயபெட்டிஸ். பெரியவங்களுக்கு வர்றது வந்து டைப் 2 டயபெட்டிஸ். பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் இஸ் த சேம். ரெண்டுமே வந்து பிளட் சுகர் வந்து அதிகமாக இருக்குது. அதனால வந்து இந்த பிளட் சுகர் வந்து யூரின்ல வந்து வெளியேறுது. தெர் இஸ் குளுக்கோஸ் இந்த யூரின். ஸோ நிறைய யூரின் வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நிறைய தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். யூரின் நிறைய பாஸ் பண்ண தாகம் எடுக்கும். இன்னொரு கண்டிஷன் இருக்குது which is not as common, which does occur. It is called diabetes insipidus. ஸோ அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது நிறைய நடக்கும். யூரின் நிறைய பாஸ் பண்ணுவாங்க, தாகம் நிறைய எடுக்கும், தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ எதனால் வந்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பிகின் வித் சிம்பிள் டெஸ்ட்.
Okay. You don't have to do very complex, advanced, expensive investigations. Simple test வந்து urine routine. Okay. அது பண்ணி பார்த்துட்டிங்கன்னா பல கேள்விகளுக்கு விடை கொடுத்துரும் அது. யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கா, யூரின்ல குளுக்கோஸ் இருக்கா, யூரின் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, டயபெட்டிஸ் இன்சிபிடிஸ்ன்னு சொன்னேன் பாருங்க, அதுலேருந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1.005லேருந்து 1.030 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த நோயில் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கம்மியாக இருக்கும். சிம்பிள் யூரின் டெஸ்ட் தான், அது ₹100 தான் இருக்கும் அது செலவு. அது பார்த்துட்டிங்கன்னா பல கேள்விகளுக்கு விடை வந்து தெரிஞ்சிடும். ஸோ அது ஃபஸ்ட்டு அதை தான் பண்ணணும் அந்த குழந்தைகளுக்கு. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்து காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஹேமா, திருவாரூர்லேருந்து பண்ணுறேன் மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். பாப்பாவுக்கு இப்போ 1.5 வயசு ஆகுது. பசும் பால் மட்டும் தான் சாப்பிடுது, ஒன்றுமே சாப்பாடே சாப்பிட மாட்டேங்குது. ஒரு வீட்டு அதுவும் சாப்பிட மாட்டேங்குது. அதாம்மா, முடிச்சிருக்கு நல்லா. நான் சொல்கிறேம்மா, பதில் சொல்கிறேன். இது வந்து திஸ் இஸ் த சிக்கன் ஆர் எக் கொஸ்டின். விச் கேம் ஃபர்ஸ்ட்? முட்டை முதல்ல வந்ததா இல்லை கோழி முதல்ல வந்ததா? ஸோ நிறைய பால் வந்து குழந்தைக்கு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பசி இருக்காது, வேறு எதுவுமே சாப்பிடாது. இது சில பெற்றோர்கள் செய்கிற தவறு. பால் வந்து நிறைய கொடுத்துட்டு இருப்பாங்க, குழந்தைக்கும் அந்த பால் வந்து பழக்கமாயிடும், பாலே தான் கேட்கும். இவங்க கொடுப்பாங்க, அது கேக்கும் கொடுப்பாங்க, அதை வந்து அப்படியே கண்டினியூ ஆகிடும். இட் பிகம்ஸ் அ ஹேபிட். ஸோ பால் நிறைய குழந்தை குடிக்குதுன்னா வேற சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பசி எடுக்காது. அதுக்கப்புறம் வந்து பால் நிறைய கொடுக்கறதுனால இட் கேன் ஆல்சோ கிரியேட் சம் ப்ராப்ளம்ஸ் லைக் அனீமியா. ரைட். ஸோ ரத்த சோர்வு, இந்த அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இருக்கு இல்லையா, அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பால் வந்து படிப்படியாக குறைக்கணும். பிறக்கிற குழந்தைங்க பாலை தவிர எதுவும் குடிக்கிறது இல்லை, ஒன்லி மில்க். 6 மாதம் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் ஆர் மில்க், ஃபார்முலா மில்க். 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம சாலிட் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து பால் வந்து படிப்படியாக குறையுது. குறைக்காம தொடர்ந்து நிறைய பால் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ பால் வந்து படிப்படியாக குறைக்கணும். This has requires cooperation of the child as well as parents' effort. ஓகே டாக்டர். ஸோ கம்மிங் பேக் டு டாக்டர் சிவசங்கர், நீங்கள் யூரினரி இன்ஃபெக்ஷன் பற்றி பேசிட்டு இருந்தீங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதான் சார் சொன்ன மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து பேசிக்கலாக சிம்பிள் டெஸ்ட்டை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் சில சமயம் இந்த டாக்டர்ஸ்கிட்ட போகும்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறத நம்ம வந்து நான் வந்து வேண்டான்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு யூரினோட சாம்பிளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். ஏன்னா என்ன இன்ஃபெக்ஷன்ன்றது நமக்கு தெரியாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 or 2 டோசஸ் உள்ளே போனதுக்கப்புறம் யூரினை செக் பண்ணும்போது அந்த பாக்டீரியா வந்து தெரிய வராது, அது வந்து நார்மல் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து அது ஆக்சுவலாக என்ன இன்ஃபெக்ஷன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி இந்த ஈகோலை இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனாக இருந்தால் இது வந்து ரொம்ப காமன் இன்ஃபெக்ஷன், ரொம்ப வரி பண்ண வேண்டியதில்லை, கண்டாமினேஷன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம இருந்துக்கலாம். இதே வந்து அன்யூஷுவல் ஆர்கானிசம் லைக் கிளெப்சியல்லா, ப்ரோட்டியஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து வந்துடுதுன்னா தென் we have to investigate this further. ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். பட் அதுக்காக ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட்டும் டிலே பண்ணக்கூடாது. உடனே யூரின் சாம்பிளை எடுத்துகிட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துடணும். இது பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது ஃபுல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஜெனிட்டல் எக்ஸாமினேஷனை ஃபுல்லாக பண்ணணும். ஃபோர் ஸ்கின்லேருந்து டெஸ்டிஸ்லேருந்து பாய்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு ஃபுல்லாக வந்து லேபியா, வெஜைனல் ஓப்பனிங் எல்லாமே இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வந்து 2 ரேபியா வந்து ஒட்டி இருக்கும், இது பேர் லேபியல் சைனிக்கேன்னு சொல்லுவாங்க. வெரி காமன் ப்ராப்ளம். இது இருந்தால் வந்து அவங்களால யூரினை வந்து சரியாக வெளியே தள்ள முடியாது. ஸோ இதை வந்து அது வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே டிடெக்ட் பண்ணிடலாம். இது வந்து ஜஸ்ட்டு பெட் சைடில் படுக்க வச்சு நம்ம எக்ஸாமின் பண்ணோன்னா உடனே தெரிஞ்சிடும் இது இருக்கா இல்லையான்னு. அது இருந்ததுன்னா அது சிம்பிள் க்ரீம்ஸ் சம்டைம்ஸ் வில் ஒர்க். வெரி ரேர்லி வி மைட் ஹாவ் டு கோ அண்ட் டூ சம் சர்ஜரி. இது பிரித்து விட வேண்டியது இருக்கும். இது வந்து பிரித்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட். அது வரைக்கும் யூரின் சார் எப்போ பார் போயிட்டே இருக்காங்க சார், எரிச்சலாக இருக்குது, வலி இருந்துக்கிட்டே இருக்குது, இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க, சரியாக மாட்டேங்குது, இப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் சார் இப்போ நல்லா போகிறாங்க சார், ஒன்றும் இப்போ கம்ப்ளைண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மாதிரி சிம்பிள் விஷயங்கள்லாம் நம்ம வந்து எக்ஸாமினேஷனில் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிங்கன்னாவே போதும் என்னோட பொறுத்திருக்கு. இதுக்கு மேல்பட்டும் உங்களுக்கு யூ கான் ஃபைண்ட் எனி ஆன்சர், எதுவும் நமக்கு தெரியல அப்படின்னும் போது நம்ம மேற்கொண்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணலாம்.
ஓகே டாக்டர். நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நைட் வந்து பெட்டில் வந்து யூரின் பாஸ் பண்ணிடுறாங்க குழந்தைங்க. அது பெரிய ப்ராப்ளமா இல்லை எப்படி நார்மலாக எல்லா குழந்தைங்களுமே செய்யறதுன்னு சொல்லுவீங்களா? நான் சொல்கிறேன் சார் அதுக்கு பேர் வந்து என்யூரிசிஸ். ஓகே. டே டைமில் வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் வந்து டயோர்னல் என்யூரிசிஸ். நைட் டைமில் வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் வந்து நாக்டர்னல் என்யூரிசிஸ். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான காரணம் என்னென்னா பெற்றோர்கள் யாருன்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சின்ன வயசுல வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் ரொம்ப விசேஷமான விஷயம் என்னென்னா இப்போ இந்த குழந்தை வந்து 10 வயசுல வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது. நைட்டில் வந்து பெட் வெட்டிங், அது பேர் வந்து பெட் வெட்டிங். ஸோ நைட்டில் பண்ணிட்டு இருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா அதில் அப்பா வந்து கரெக்டாக அந்த ஏஜ் வரைக்கும் அவரும் அதான் பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் ஹிஸ்ட்ரி நம்ம டீட்டெயிலாக போய் எடுத்தோம்னா அதான் தெரிய வரும். அப்போ எப்போ குழந்தை வந்து பண்ணுறது நிறுத்தும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் எப்போ பண்ணுறது நிறுத்துறீங்களோ அதே ஏஜில் தான் அந்த குழந்தைய நிறுத்தும். அதுதான் உண்மையான பதில். ஓகே. ஸோ 12 இயர்ஸில் அப்பா நிறுத்துறாங்கன்னா குழந்தையும் 12 இயர்ஸில் நிறுத்தும். ஸோ தட் இஸ் நாக்டர்னல் என்யூரிசிஸ். ஓகே. பட் ஒரு சில வேற காரணங்களும் இருக்கு. யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து செகண்டரி என்யூரிசிஸ். அதாவது குழந்தை வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து நைட்டில் வந்து பெட் வெட்டிங் பண்ணிட்டு இருந்ததுன்னா அது வந்து பிரைமரி என்யூரிசிஸ். ஓகே. பட் வந்து குழந்தை வந்து பெட் வெட்டிங்கே பண்ணதில்லை. குழந்தைங்க வந்து 10 வயசு ஆகுது, 9 வயசு 9.5 வயசு வரைக்கும் வந்து பெட் வெட்டிங் பண்ணதில்லை. இப்போ வந்து ஒரு 1 மந்த்தாக வந்து குழந்தை வந்து நைட்டில் வந்து யூரின் பாஸ் பண்ணுறான் அப்படின்னா அது வந்து செகண்டரி என்யூரிசிஸ். ஓகே. அது வந்து பிரதானமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், யூரின் இன்ஃபெக்ஷன். அதுக்கு வந்து யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்ச யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு. ஓகே. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா பெட்டர் டு கன்சல்ட் அ டாக்டர் and get urine test done and find out the cause and treat the cause. ஓகே. நீங்கள் ஆக்சுவலி குழந்தைங்களுக்கான டயட் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ டயட் பற்றி வந்து நம்ம பேசுறதுக்கான காரணம் நேரமின்மை இல்லாததுனால நம்ம இப்போ ஷோ முடிக்கிற கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ ஐ திங்க் ஹேவ் டு தேங்க்யூ போத். ரொம்ப பேஷண்ட்டாக வந்து நான் கேட்ட எல்லா கேள்விகளுமே ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணீங்க. நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. ஸோ இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.